வச்சு மேலே வந்தனால நான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பறந்து விளாண்டுட்டே இருந்தேன். விளாண்டுட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா வேற சொல்லிட்டே இருந்தாங்க, டே உருளாத உருளாதன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட மம்மா நான் டே இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உருண்டுட்டே தான் இருந்தேன் guys. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் எங்கள் அம்மா வந்து என்னை குளிக்க வச்சாங்க. அதுக்காகவே மறுபடியும் வந்து நான் இப்போ வந்து இப்படி இப்படி உருண்டுட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக வேலை தரணும் பார்த்தீங்களா, அதனால தான். காற்று செம்ம காற்று guys, ரொம்ப மேகமூட்டமாகவே இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் நான் இருக்க ஏரியா. உங்களுக்கு வந்து நான் மேகமூட்டத்தை காமிக்கிறதுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. எனக்கு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குசி ஆயிடுச்சு. எனக்கு அப்படி உருண்டு பறந்து ஆடணுன்ட்டு ஒரே ஆசை. என்ன பண்ணுறது, இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான் என்னை குளிக்க வைக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. மேகம் இங்கே செம்ம மழை வரப்போகுது guys. நான் சரின்ட்டு நான் அப்படியே படுத்துட்டே இருந்தேன் guys. எனக்கு வந்து ஓடி ஆடி விளையாடுறத விட இப்படி படுத்துட்டே இருந்தால் எனக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே வேற அப்பப்போ அடிக்குதா, பின்னாடி முதுகு வந்து என் கால் வந்து எட்டாது. நம்ம இப்படி இப்படி பண்ணோம்னா அதுவும் சொல்கிற மாதிரி ஆயிரு, எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும் guys. அதனால தான் நான் வந்து இப்படி உருண்டு ஆடிட்டு இருக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், எங்கள் அம்மா கிட்ட டெய்லி என்னை கூட்டிகிட்டு மேலே வர சொல்லி. மேலே வந்தால் தான் என்னால் ஓடி ஆடி விளையாட முடியலன்னா இவள் வேறு என்னை வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறா guys. பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்க பார்த்தீங்களா. நான் ஹாப்பியாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாட்டு இருக்குது. நீங்களாச்சும் சொல்லுங்கள், அப்பயாச்சும் கேட்குறாளான்னு பார்க்கலாம். சரி guys, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, என்ன ஏதுன்னு எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். நான் உருள்றதையே பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்கும். என் பேர் மயிலோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு லைக் போடுங்க guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு பிடிச்சவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படின்னா என்னோட சேட்டைகள்லாம் பார்க்க முடியும். சரிங்களா, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அப்புறம் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியும் guys. நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் எப்படி வீடியோ போடுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் திடீர்னு நான் உருண்டுட்டு இருக்கும்போது guys ஏதோ பறந்த மாதிரி தெரிஞ்சுங்களா, அதானே இப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். ஆனால் உருளணுமே, உருள்றதா போகிறதா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது guys. சரி நான் போய் பார்த்துட்டே வந்துடுறேன். அது ஏதோ ஒரு வியர்டான பொருள் மாதிரி இருக்குது guys. பறவையா இல்லை பூச்சியா என்னன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க இதோ அச்சா ஓட்டை guys. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பொறுக்க வச்சிருப்பாங்கல்ல அந்த ஓட்டை guys. நான் கூட ஏதோ பூச்சி தான் வந்துருச்சோ, போய் அடிச்சு பிடிச்சி திங்கலாம் அப்படின்னு நினச்சி போனேன். எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடுறா, இருந்தாலும் பூச்சியை சாப்பிடல. அது ஒரு தனி சுகம் guys எனக்கு. சரி வாங்க நான் இன்னொரு பிளேஸ் காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலரில் வளையமாக இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் guys. நான் எப்பயுமே அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவேன். அது வந்து நமக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் குத்துறனாலே நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன்னா. எங்கள் மாடி கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் அம்மா இன்னைக்கு தான் நான் விட்டுருக்கா, பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் இப்படி போயிட்டு அந்த சைடு வந்துடலாம், பயப்படாதீங்க. இது எனக்கு ஹர்ட் ஆகணும். இது வந்து சும்மா வளையம் தான், அது வெயிலே வச்சிருந்தனால உடஞ்சி போகுது. இது என் பாடியில் இது குத்தாது. ஆனால் நான் உள்ளே உட்காந்துருந்தேன்னா எனக்கு வந்து அப்படியே ஹாயாக இருக்கும் guys. நான் என் வாழை ஆட்டிகிட்டு இருக்க பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ பிடிக்குதுக்குள்ளே போகிறதுக்கு. எனக்கு என்னன்னே தெரியல guys, சின்னதாக இருக்கிற ஓட்டக்குள்ளே போகணும், சின்னதாக இருக்கிற பிளேஸ்குள்ளே போய் உட்காந்துக்கணுன்னே தோணுது. அது வந்து நான் பயப்படுறேன்லாம் இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி பிளேஸ் தான் பிடிக்குது. நான் என்ன பண்ணுறது. சரி guys, bye.